மக்களே வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி வீராங்கனை கார்த்திகா சீனியர் நேஷனல் கேம்ப் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. இந்த பெருமை அவங்க ஸ்கூலில் படிக்கும் போதே கிடச்சிருக்கு. இப்போ தாங்க +2 போக போகிறாங்க. கார்த்திகா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னும் 2 வீராங்கனைகள் அந்த கேம்புக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பவித்ரா, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஸ்னேகா. அவங்க 2 பேரும் டிஃபெண்டர்ஸ். கார்த்திகா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அற்புதமான ரைடர். ரைட் சைடில் ரைட் பண்ணி கலக்குவாங்க. இப்போ தான் முதல் முறையாக ஒரு சீனியர் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க கார்த்திகா. உடனடியாக சுட சுட அவங்களுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக நடந்த ஃபெடரேஷன் கப்பில் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் பிரான்ஸ் மெடல் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி ஃபெடரேஷன் கப்பில் தமிழக அணி பெண்கள் பிரிவில் மெடலே வாங்கினதில்லை. இந்த முறை வாங்கினதுக்கு கார்த்திகாவோட சிறப்பான ஆட்டம் ஒரு காரணம். லீக் ஸ்டேஜில் சண்டிகருக்கு எதிராக ஒரு மஸ்ட் வின் கேம். அந்த போட்டியில் ஒரு ஹாஃப் டைம் சமயத்து தான் உள்ளே இறங்கினாங்க. கார்த்திகா கலக்கிட்டாங்க. அதை ஜெயிச்சதுனால தான் நம்மளுக்கு மெடல் கன்ஃபார்ம் ஆச்சு. அடுத்தது செமிஃபைனலில் ஒரு ஸ்ட்ராங்கான ரயில்வேஸ் அணிக்கு எதிராக 16 புள்ளிகள் எடுத்தாங்க கார்த்திகா. இந்த பர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் உடனடியாக பலன் கிடச்சிருக்கு. சீனியர் இந்தியன் நேஷ்னல் கேம்புக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க கண்ணகி நகர் கபடி கிளப்பை சேர்ந்தவங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்ணகி நகர் கோச் ராஜியோடைய ஒரு நீண்ட நாள் கனவு அவங்க கிளப்லேருந்து யாராவது வீராங்கனை சீனியர் நேஷனல் டீமுக்கு ஆடணும்னு. அதற்கான ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்காங்க கார்த்திகா. இப்போ கேம்புக்கு போக போகிறாங்க. அடுத்தது மெயின் டீமுக்கு வரணும். இந்த கேம்ப் ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் நடக்க போகுது. மே 10ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கேம்ப். ஒட்டுமொத்தமாக 35 வீராங்கனைகள் இந்தியா முழுவதிலிருந்தும் இந்த கேம்ப் அட்டன் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு கபடி ரசிகர்கள் சார்பாக ஆல் தி பெஸ்ட் கார்த்திகா, ஆல் தி பெஸ்ட் ராஜி. கலக்கிட்டீங்க.